அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பான வணக்கம். உங்கள் அனைவரையும் ஆர்ஜே மீடியாவினுடைய சிறப்பான நன்னாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பான நன்னாள் என்றால் ஆர்ஜே மீடியா உங்களுக்கு வழங்கவிருக்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சி தான் தேடல் அரங்கம் நிகழ்ச்சி. தேடல் அரங்கம் நிகழ்ச்சி ஒவ்வொரு கிழமையும் உங்களை சந்திக்க காத்திருக்கிறது. இன்றைய தினம் கூட இந்த முதலாவது கண் நிகழ்ச்சியான தேடல் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்க காத்திருக்கின்றார்கள் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்துடைய சமூக பணி இளம் கலைவாணி முதலாம் வருட மாணவர்கள் தான் கலந்து சிறப்பிக்க காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலே தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்துடைய விரிவுரையாளர் தவராசா தரிசன் அவர்களுடைய முழுமையான ஒருங்கிணைப்பிலே இந்த நிகழ்வை நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் வருகின்ற கிழமைகளிலும் பல நிகழ்ச்சிகள் ஆர்ஜே மீடியா உங்களுக்காக கொண்டு வந்து தர காத்திருக்கிறது. ஆகவே இன்றைய முதலாவது கண்ணி நிகழ்ச்சியான தேடல் அரங்கம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் எங்களுடைய அன்புக்குரிய மாணவர்களான ஃபாத்திமா சப்னா முகமது லாஃபிர், அதோடு இருந்ததாக ஃபாத்திமா நுசைஃபான் நசீர், ஹாஜி முகமது அஃப்ரத் மில்சா, அதோடு இருந்ததாக ஜுனைதித் ஃபாத்திமா அஃப்ரோஸ் ஆகிய 4 பெண்கள் கலந்து சிறப்பிக்கவிருக்கின்ற இளைஞர்களை கையாளுவதில் பெற்றோர்களினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க போகுது, இந்த இளைஞர்கள் எவ்வாறு பெற்றோர்கள் வழிநடத்துகிறார்கள், அவ்வாறான முறையில் தான் கலந்துரை நிகழ்ச்சி நாங்கள் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் ஆர்ஜே மீடியாவுடன் இணைந்திருங்கள். யார் அந்த முதலாவது எங்களுடைய கலந்துரை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கிறார், வாருங்கள் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஆர்ஜே மீடியாவினால் வழங்க உள்ள தேடல் அரங்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அகமகிழ்வடைகிறேன். அந்த வகையில் நான் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினுடைய முதலாம் வருட மாணவி NF நுசைஃபா. அந்த வகையில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இளைஞர்களை கையாள்வதில் பெற்றோர்களின் பங்கேற்பு. அந்த வகையில் ஒரு பிள்ளை தான் பிறந்ததிலிருந்து முதலாக தாயுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றது. அதன் பின்பு தனது குடும்பத்துடன் தனது தொடர்பை ஆரம்பிக்கின்றது. அந்த வகையில் பின்னர் ஒவ்வொருவரிடம் இருந்தும் தனக்கு தேவையான அன்பு, அரவணைப்பு அனைத்தையும் எதிர்பார்க்கின்றது. அதற்கு பின்னர் அந்த பிள்ளை ஏனைய சமூக நிறுவனங்களுடன் தனது உறவினை பேணுகின்றது. உதாரணமாக பாடசாலை, சமய நிறுவனங்கள், அப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் முதலாவது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளோட எப்படி தொடர்பை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்லியாக ஃபர்ஸ்ட் டீல் பண்ணணும். இப்போ தன் பிள்ளை ஏதாச்சும் தப்பு செஞ்சால் அதை எடுப்புலேயே தண்டிக்காமலுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்ககிட்ட விஷயத்தை எடுத்து செல்லணும். இப்படித்தான் இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் பிள்ளை, அப்படி பிள்ளை சரி, எதுவும் எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு பிறகு ரோல் மாடலு. இப்போ ஒரு பிள்ளைக்கு தாயோ சரி, தந்தையோ சரி, அதே போல் சகோதரர்களோ சரி ரோல் மாடலாக இருப்பாங்க. அதே போல் வெளியில் ஆசிரியர்களோ சரி, அவ்வாறு ஒரு பிள்ளைக்கு சிறந்த முன்மாதிரியாக எல்லா பெற்றோர்களுமோ சரி, சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களோ சரி இருக்க வேண்டும். அதே போல் அந்த பிள்ளைகளை கண்காணிக்கணும்னு சொன்னால் எப்படி அந்த பிள்ளைகள் எந்தெந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகுதா, அதே போல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படியானவங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேக்ரவுண்ட் எப்படி, அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பிள்ளைகளை சிறந்த முறையில் கையாளக்கூடியதாக இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற பிள்ளைகளில் பெற்றோர்கள் தாயும் தந்தையும் வேலைக்கு செல்றதால பிள்ளைகள் பராமரிப்பு நிலையத்தில் விட்டு செல்றாங்க. அதால் அந்த பிள்ளைகளுக்குரிய அன்பு, அரவணைப்பு அந்த பிள்ளை வெளியரங்களில் தேடிக்கொள்ளுது. இப்போ இந்த சிறு வயதிலிருந்து காதல் வயப்படக்கூடிய தன்மை காணப்படுது. அப்படி நிறைய பிள்ளைகள் அதே போல் போதை வஸ்து பாவனை, தனியாக இப்போ ஒரு பிள்ளை தனியாக ரூமில் இருக்கேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை என்ன, அந்த பிள்ளைகள் எப்படியான தொடர்பில் இருக்கி, அந்த பிள்ளைகள் என்னென்ன யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி கட்டாயம் எல்லா பெற்றோர்களும் அந்த பிள்ளையோட ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணக்கூடிய. இப்போ ஒரு பிள்ளை அடிக்கடி கோவப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை எவ்வாறான ஏன் அந்த பிள்ளைகள் கோவப்படுதுன்னு சொல்லி கட்டாயம் எல்லா பெற்றோர்களும் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ பிள்ளைகள் இப்போ தாய் தந்தையோட செல்றதை கேட்காத நிலைமை ஏற்படும் போது தொழில் வல்லுநர்கள், கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அதே போல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்படி அவங்ககிட்ட கொண்டு போய் டீல் பண்ணக்கூடிய நிலைமையை இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னால் அது பெற்றோருக்கு இருக்க வேண்டிய பாரி போது. இப்போ ஒரு பிள்ளை செய்யணும்னு சொன்னால் பெற்றோர்கள் தண்டிக்கக்கூடிய
நிலை வந்து காணப்படுது. இப்போ அண்மையில் சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தந்தை வந்து ஒரு சிறுவனை வந்து கொடூரமாக தாக்கக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு வெளியாகிருந்தது. அதே போல் ஒரு தாய் கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை வந்து ஒரு பொருளை எடுத்து அந்த பொருள் வந்து கீழே விழுந்து உடையுது. அந்த நிலைமையில் வந்து ஒரு தாய் வந்து எப்படி அந்த பிள்ளையை வந்து அரவணைச்சு டீல் பண்ணுறா, அந்த பிள்ளையை அப்செட் ஆகிக்கக்குள்ள எப்படி அந்த பிள்ளையை வந்து டீல் பண்ணுறா, அப்படி வந்து ஒரு பிள்ளைய வந்துட்டு ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும். இப்போ ஒரு சின்ன பிள்ளை வந்து இப்போ மனசில் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு சுவரில் ஓவியமாக வரைக்கொள்ளையோ சரி, பெற்றோர்கள் வந்து தண்டிக்கிற நிலை இப்போ நம்ம சமூகத்தில் வந்துட்டு காணப்படும். ஒரு பிள்ளை வந்து பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளையோ பெறலைன்னு சொன்னால் தண்டிக்கக்கூடிய நிலை வந்துட்டு இப்போ கூடுதலாக வந்துட்டு சமூகத்தில் வந்து காணப்படுது. அந்த பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட்டு ஊக்குவிக்கணும். பெற்றோர்கள் தான் அது அடித்தளமாக இருக்கிறார்கள். ஊக்குவிக்க அந்த பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு பரிசு பொருளையோ சின்னதாக எதுவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து டொஃபி உண்டாக இருந்தாலும் சரி அந்த பிள்ளைகிட்ட வந்து கொடுத்து அந்த பிள்ளையை வந்து ஒரு ஊக்குவிக்கக்கூடிய நிலைமை வந்து பெற்றோர்கள் மத்தியில் காணப்படுவது குறைவு. ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயம் வந்துட்டு சமூகமயமாக்கலால் மாறிக்கொண்டு வரத்தால் எல்லாம் வந்துட்டு மாறிக்கொண்டே செல்கிற நிலைமை வந்துட்டு காணப்படுகின்றது. நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. யாம் பெற்ற இன்பம் இவ்வையமும் பெறும். ஆர்ஜே மீடியாவின் தேடல் அரங்கு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நேர வணக்கம். தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் சமூக பணி இளமானி கற்கையினுடைய 1ஆம் வருட மாணவியாக நான் ஃபாத்திமா சஃப்னா முகமது லாஃபிர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்பதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். கலந்துரையாடல் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளைஞர்களை கையாளுவதில் பெற்றோரின் பங்களிப்பு. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் என்றால் யாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து ஒவ்வொரு நாடுகளிலும் படி ஒவ்வொரு அடிப்படையிலும் சரி வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து நிறைவே கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இளைஞரின் அடிப்படையில் நோக்கும்போது இளைஞர்கள் என்றால் யாருன்னு சொல்லி சொன்னால் 15 வயசுக்கும் 29 வயசுக்கும் உட்பட்டவங்க தான் இளைஞர்கள் என்று சொல்லி சொல்றாங்க. அதன் அடிப்படையில் வந்து இலங்கையின் மொத்த சனத்தொகையின் அடிப்படையில் நோக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் 23.6% வந்து இலங்கையினுடைய இளைஞர்களாக காணப்படுகின்றாங்க. இவங்க வந்து 4.64 மில்லியன் வரையும் காணப்படுறாங்க. இதன் அடிப்படையில் உலக அளவில் நாங்கள் நோக்கமாக இருந்தால் உலகத்தில் வந்து இளைஞர்கள் யாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா 19 வயசுக்கும் 24 வயசுக்கும் இடைப்பட்டவங்க தான் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொத்த சனத்தொகையில வந்து உலக சனத்தொகை நோக்கும்போது வந்து 25% வந்து இளைஞர்களாக தான் காணப்படுறாங்க. அதுல வந்து 86% இளைஞர்கள் வந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல காணப்படுறாங்க. இவ்வாறு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் நாம் நோக்கும்போது வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து இந்தியாவில தான் உலக சனத்தொகையில வந்து அதிகளவான இளைஞர்கள் வந்து காணப்படுது. இதன் அடிப்படையில் வந்து ஜெனிவ் கூலோர் என்று அறிஞர் சொல்றார் வந்து ஒவ்வொரு குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது என்ன நினைத்து கொண்டு பிறக்கிறது தெரியுமா? என்னுடைய விதி உன்னுடைய கையில். அதே போன்றுதான் இன்றைய இளைஞர்கள் நாளைய நாட்டின் தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். வாழ்விற்கு அர்த்தம் கொடுக்கும் தனக்கென பங்கிடாது தன் குழந்தைகளுக்காகத்தான் இன்றைய பெற்றோர்கள் வந்து தன் முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் நோக்கும்போது வந்து இளைஞர்கள் பிறந்ததில் இருந்து அதாவது அவங்களுடைய சிறு கலாயத்தில் இருந்தும் அவங்க பெற்றோர்கள் இருக்கின்ற வரைக்கும் வந்து எவ்வாறான கடமைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நோக்கமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பெற்றோர்கள் இன்றைய பழக்க வழக்கங்கள் அதாவது இப்போ இளைஞர்கள் வந்து நாளை சமூகத்தில் வந்து எவ்வாறு செயற்பட போகிறாங்க என்பதை வந்து குழந்தையின் அடிப்படையில் வந்து குடும்பத்தில் தான் அந்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து இளைஞர்களாக வந்து பெற்றோர் இளைஞர்கள் கொடுக்குற முதலாவது அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னால் கல்வியை கொடுக்குறாங்க. கல்வின்னு சொல்ல போக்குல வந்து தான் எவ்வாறு இந்த சமூகத்தில் செயற்படணும், இந்த கல்வியை வச்சு நான் எவ்வாறு முன்னேறணும் என்ற அடிப்படையில தான் இந்த கல்வி காணப்படுது. இன்றைய இளைஞர்கள் வந்து அதிகமான அபிவிருத்தி அடைந்த நாளாக இருந்தாலும் சரி இலங்கையாக இருந்தாலும் சரி இன்றைய சமூகத்துல வந்து பாரிய அளவு சீரழிவு கூற்றாக வந்து இளைஞர்கள் சொல்ல போக்குல வந்து ஆண்கள் பெண்கள் இது 2 பாலாருமே காணப்படுறாங்க. அதிக அளவான அண்மையில் காணப்பட்ட போதைப் பொருளாக இருக்கட்டும் பல்வேறு சமூக பிரச்சனைகளாக இருக்கட்டும் இந்த இளைஞர்கள் தான் வந்து அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க. இவ்வாறான பிரச்சனைகளை தடுக்க வந்து குடும்பத்தில் வந்து பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, தான் எவ்வாறு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சமூகத்தில் இப்படி இருக்கணும், பெண்களோட இப்படி பழகணும், ஒரு பிரச்சனை வருகிறதா எல்லாரோடையும் சேர்ந்து செய்யாமல் நிதானமான ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு மாதிரி வழிகாட்டி கொடுக்கணும். அடுத்தது தொடர்பாளர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ற அடிப்படையில் நாங்கள் இளைஞர்களின் பெற்றோர்களை தொடர்படுத்தி நோக்கமாக இருந்தால்
இன்றைய இளைஞர்கள் வந்து தன் தொடர்பாடு சகபாடிகளாக இருக்கட்டும், தொலைத்தொடர்பு சாதனங்களாக இருக்கட்டும், அடுத்த இன்னொருவரோடு நாங்கள் எப்படி கம்யூனிகேட் தொடர்பாடு வச்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க போகல வந்து அது சில வகையில வந்து நல்லதாகவும் அமையலாம், சில வகையில வந்து கெட்டதாகவும் அமையலாம். அவ்வாறு அமைகிற சந்தர்ப்பத்துல வந்து பெற்றோர்கள் என்ன அந்த இளைஞர்கள் வாழ்நாளை செஞ்சு அவங்க உள்ளாகி முன்னின்று இதுதான் சரி, இந்த இவ்வாறான விஷயங்கள் தான் பிள்ளை எப்படி சொல்லிக் கொடுக்க போகல வந்து இளைஞர்களானவர்கள் வந்து தான் எவ்வாறு செயற்படணும் அப்படின்றது சுய நினைவுக்கு கொண்டு வராங்க. ஆனால் சில காலகட்டங்களில் சில இளைஞர்கள் சொல்றாங்க எல்லா விஷயத்திலும் பெற்றோர்கள் தாங்க எங்களுக்கு சுய உணர்வு ஒன்று அப்படி இல்லைன்றதை நாங்கள் நோக்க போகல வந்து இவ்வாறான அடிப்படையில் பல்வேறுபட்ட காலகட்டங்களில் நாங்கள் நோக்கும்போது தண்டனைகளாக இருக்கட்டும், சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நாங்கள் பற்றி பேச போகல வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பெற்றோர்கள் தான் இளைஞர்களை தங்கி இருக்கிறாங்க, இளைஞர்கள் வந்து பெற்றோர்களை தங்கி இருக்கிறாங்க என்று நான் சொல்லி கூற போகல வந்து அதனால் பேர் இவ்வாறான பிரச்சனை கொண்டு இன்னும் இதை பற்றி தொடர்ந்து பேசுவதற்காக எங்களுடைய நண்பர்கள் காத்து கொண்டிருக்காங்க. வாய்ப்பு வழங்கி ஆர்ஜே மீடியாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஆர்ஜே மீடியா வழங்கும் தேடல் அரங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இளைஞர்களை வழி நடத்துவதில் பெற்றோரின் பங்களிப்பு பற்றி உங்கள் முன் தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் 1ஆம் வருட மாணவியாகிய ஹாஜி முகமது அஃப்ரத் நெல்சா கூற முன் வந்துள்ளேன். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை இளைஞர்களை வளர்ப்பதில் பெற்றோர்கள் பெரும்பாலான தவறுகளை இழைக்கின்றனர். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை கவனிப்பதில் பெரும் தவறுகளை விடுகின்றனர். எவ்வாறெனில் நேரத்தை செலவிடுவதில் பிள்ளைகள் தனக்கு ஏற்படுகின்ற எண்ணங்கள், உணர்வுகள், தனக்கு ஏற்படுகின்ற மனக்கவலைகள், இன்பம், துன்பம் போன்றவற்றை பகிர்வதற்கு ஒரு துணை தேடுகின்றன. அவ்வாறான இடத்தை பெற்றோர்கள் கொடுப்பதற்கு தவறுவிடுகின்ற சந்தர்ப்பத்திலே பிள்ளைகள் சில தவறான விடயங்களின் பக்கம் செல்கின்றனர். எனவே பெற்றோர் பிள்ளைகளிடம் நேரத்தை செலவிடுவதன் மூலம் பிள்ளைகளுக்குள் ஏற்படுகின்ற உணர்வு பற்றி விடயங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமைகின்றன. நல்ல முன்மாதிரியாக இருங்கள். ஏனெனில் ஒரு குழந்தை வளர்கின்ற சந்தர்ப்பத்தில் குடும்பத்தை பார்த்து வளர்கின்றன. குடும்பத்தில் பெற்றோர் எவ்வாறு இருக்கின்றார்கள், குடும்ப உறவினர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், தாய் தந்தை எவ்வாறு இருக்கின்றார்கள், சகோதர சகோதரிகள் எவ்வாறு இருக்கின்றார்கள் போன்றவற்றை பார்த்து பிள்ளை தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கின்றன. எனவே பிள்ளைகள் முன் பேசும்போது, அதாவது ஒரு பெற்றோர் மிகவும் கோபம், மிகவும் சண்டித்தனம் அவ்வாறு பிள்ளைகள் முன் காட்டும் போது பிள்ளைகளும் அவ்வாறு கோப உணர்வை இயல்பாக வெளிப்படுத்துகின்றனர். எனவே பிள்ளைகள் முன் பேசும்போது பெற்றோர்கள் நல்ல முன்மாதிரியாக இருப்பதன் மூலம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிறந்த இளைஞனாக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. சிறந்த மனதுடன் பேசுங்கள். அதாவது பிள்ளைகள் பேசும்போதும், அதாவது அவர்களிடம் பேச்சு, கோபம் அவ்வாறு பேசாமல் அவர்களை அருகில் அமர்த்தி அன்பும் அரவணைப்புடன் சிறந்த மனதுடன் பேசும்போது பிள்ளைகள் தனக்கு ஏற்படுகின்ற அனைத்து விடயங்களையும் உள்ள நிகழ்வுகளையும் பெற்றோர்களிடம் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகின்றது. கவனமாக கேளுங்கள். பிள்ளைகள் பேசும்போது பெற்றோர்கள் அதை அலட்சியமாக எடுக்காமல் அவர்கள் தன்னிடம் என்ன கூறுகின்றார்கள், எவ்வாறான விடயங்களை தன்னிடம் கூற முற்படுகின்றால் போன்ற விடயங்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளிடம் கவனமாக பேசும்போது மிக கவனமாக கேட்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் உணர்ச்சி, எண்ணங்கள், அவர்களிடம் காணப்படுகின்ற செயற்பாடுகள் எவ்வாறு காணப்படுகின்றது, அவர் கூறும்போது பயத்துடன் இருக்கிறாரா, அச்சத்துடன் இருக்கிறாரா, அந்த கூறுகின்ற விடயங்கள் தவறான விடயமாம், அவர்கள் பெற்றோரிடம் கூற தயங்குகிறாரா என்ற விடயங்களை அவதானிக்கும் போது பிள்ளைகள் கூறும் விஷயங்கள் பெற்றோர் மிக கவனமாக கேளுங்கள். அவைகளுக்கு ஆதரவு அளியுங்கள். அதாவது குழந்தை வந்து தனது வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி நகர்த்தும் போது பெற்றோர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதை விட்டு உன்னால் இது முடியுமா, நீ செய்வாயா, நீ எவ்வாறு முன்னேறுவாய் என்று பெற்றோர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்காத சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளின் இலக்கள் தவறாக இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக காணப்படுகின்றன. அதாவது தனக்கு வந்து, அதாவது சாதாரண தரத்தில் ஒரு குறைவான சித்தி வந்தவுடன் உயர்தரத்துக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் ஒரு விஞ்ஞானத்துறை தெரிவு சென்ற சந்தர்ப்பத்தில் நீ எவ்வாறு இதை படிப்ப, உன்னால் இது எவ்வாறு முடியும், அவ்வாறான விடயங்களே இல்லாமல் உன்னால் முடியும், நீ உனது இலட்சியத்தை நோக்கி நகரும், நீ முன்னேறுவாய். அந்த பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தும் போது பிள்ளைகள் இலவாக தனது இலக்குகளை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றன. எனவே ஒரு குழந்தை பெற்றோரிடம் இந்த எதிர்பார்க்கின்ற விடயம், தனது பெற்றோரிடம் எதிர்பார்க்க விடயம் தனது இலக்குகளை நோக்கி ஆகிறதற்கான ஒரு ஒத்தாசை, அன்பு, ஆதரவு போன்ற விடயங்களே ஆகின்றன. அந்த பெற்றோர்கள் வந்து தொழில் நிமித்தம் பிள்ளைகளை நேசிக்க மறந்து விடுகிறார்கள். அதாவது தான் ஒழிக்க வேண்டும், தான் காசு சம்பாதிக்க வேண்டும், தான் நிறைய சேர்க்க வேண்டும், தான் அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், மற்றவர்கள் போல வரணும் என்ற காரணத்தால் பெற்றோர்கள் வந்து உழைப்பதில் அதிக நேரத்தை செலவிடுவதால் பிள்ளைகளை நேசிக்குவதில்
பெரும்பாலானது செல்லவிடுவதில்லை. இதனால் பிள்ளைகள் அதிகளவான மன அழுத்தங்களுக்கு உட்படுகின்றார்கள். எனவே பெற்றோர்கள் பிள்ளைகளை உரிய முறையில் நேசித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அன்பு தொடக்கம் அனைத்து விடயங்களையும் வழங்குவதன் மூலமே சிறந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அனுபவங்களை பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கை என்ற இவ்வாறுதான் தான் ஒரு இலக்கை அடைய வேண்டும், தான் மிகவும் சிரமப்பட வேண்டும், தான் கஷ்டப்பட வேண்டும், தன்னால் முடியும் என்றவாறு பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அனுபவங்களை, அதாவது ஒரு விடயத்தை செய்யும் போது இதனால் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும், இதை செய்தால் இவ்வாறான பின்விளைவுகள் ஏற்படும், இதை செய்தால் இவ்வாறான சாதகமான தனக்கே பாதகமாக வரும் போன்ற விடயங்கள் இல்லாமலாகி பிள்ளைகள் வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்க வாழ்க்கை என்றால் இவ்வாறு தான் குறிப்பிட்ட வயதில் படிக்க வேண்டும், படித்தால் தான் சிறந்த இடத்தை பெற்று சிறந்த பல்கலைக்கழகத்தில் செல்ல வேண்டும், பல்கலைக்கழகத்தில் சென்றவன் தனக்கு என்ற வாழ்க்கை துணை, தனக்கு என்ற ஒரு குடும்பம் வர்க்கம், அவ்வாறான எதிர்கால விடயங்களை பற்றி பிள்ளைகளுக்கு பெற்றோர் போதளவான அறிவை கொடுக்க வேண்டும். மற்ற பெற்றோருடன் செயல்படுங்கள். இப்போ பிள்ளைக்கு அதாவது ஏதாவது உதவி செய்யப்படும் போது மற்ற பெற்றோருடன் பேரண்ட்ஸ் இணைந்து செயல்பட வேண்டும். உதாரணமாக பிள்ளைகளை ஏனைய பிள்ளைகள் அயல் வீட்டு பிள்ளை பரீட்சையில் அதிகளவான புள்ளிகள் எடுக்க நீ ஏன் எடுக்கவில்லை, அவ்வாறு புள்ளிகளை மட்டும் தட்டாமல் அவன் எடுக்கிறான், உன்னால் முடியும், ஏன் உன்னால் முடியாது, நீயும் அவனை முயற்சித்தால் உன்னால் அதிகளவான புள்ளிகளை பெற முடியும், நீயும் முயற்சி செய், அவ்வாறு பெற்றோர் புள்ளிகளை ஊக்கப்படுத்தணும். அதை விட்டுவிட்டும் அவன் எடுத்து விட்டான், உன்னால் முடியாது, உன்னால் ஒன்றும் செய்யலாம், நீ ஒன்றுக்கும் தகுதியாற்ற என்று கூறும்போது பிள்ளைகள் சில தவறான எண்ணங்கள், தற்கொலை போன்ற சில தவறான எண்ணங்கள் சிலருக்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு அன்பு கிடைக்காத சந்தர்ப்பத்திலே பிள்ளைகள் வேறொரு உறவை நாடி செல்ல வேண்டிய தேவைப்பாடு ஏற்படுகின்றது. அதன் காரணமாக பிள்ளை காதல் வலையில் விழுகின்றது. அவ்வாறான செயற்பாடுகள் சில தவறான ஆபத்துகளை ஏற்படுத்துகின்றது. உதவியை நாடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உதவி நாடுங்கள். அதாவது பிள்ளையின் மனநிலை எவ்வாறு காணப்படுகின்றது, மனநல சிகிச்சை காணப்பட சந்தர்ப்பத்தில் மனநோயாளி பிரிவு உளவியல் சிகிச்சையாளர் பிள்ளைகளை அழைத்து சென்று அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சிகிச்சை பெற்றுக் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் தொடர்பான உதவிகள் நாடுவதன் மூலம் பெற்றோர் சிறந்த பிள்ளைகளை உருவாக்க முடியும். நியாயமான எல்லை நிர்ணயிக்க வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலம் தொடக்கம் இது சரியான விடயம், இது புலியான விடயம், இது தவறான விடயம் போன்ற விடயங்களை, அதாவது சரியான பொருத்தப்பாடான விடயங்களை பிள்ளை நிர்ணயிக்க வேண்டும். திறன்கள், நெறிமுறைகள் போன்ற விடயங்கள், அதாவது பெற்றோரிடம் இருந்தே ஒரு குழந்தை அனைத்து விடயங்களையும் கற்றுக்கொள்கின்றதாகவே பிள்ளை பெற்றோரிடம் சரியான விடயங்களை கூறுவதன் மூலம் இவ்வாறு விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய இறைவனை போற்றியவளாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வணக்கம். ஆர்ஜே மீடியாவில் தேடல் அரங்கம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சமூக பணியை மேற்கொள்கின்ற நான் ஜுனைதீன் ஃபாத்திமா ஆஃப்ரோஸ். எல்லோருக்கும் பொதுவாக வழங்கப்பட்ட தலைப்பாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இளைஞர்களை பெற்றோர்கள் எவ்வாறான விடயங்களினூடாக பங்களிப்பு செய்கின்றார்கள் என்பதனை நான் உங்களிடம் தெளிவுபடுத்த வந்துள்ளேன். அதாவது பெற்றோர்கள் இளைஞர்களை கையாளுவதில் மிகவும் கவனக்கூடிய தனமாகவும் மிகவும் இன்மையான தனமாகவும் மிகவும் தன்மையான தனமாகவும் கையாளக்கூடிய விடயங்கள் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையின் ஊடாக முதலாவதாக தொடர்பு என்பது ஒரு குழந்தை தன் தாய் ஒரு குழந்தை பிறக்கின்ற சமயத்தில் தன் தாய் அவனுக்கு எவ்வாறான விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றாள் என்பதன் ஊடாகவும் அவன் சூழலில் பழகக்கூடிய தன்மையின் ஊடாகவும் அவனுடைய தாய் மற்ற உறவினர்கள் ஊடாகவும் அவன் அதை அவதானித்து கொண்டு அவன் வளர்ந்து கொண்டு வருகின்றான். இந்த சமயத்தின் ஊடாக இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையின் ஊடாகவும் நாம் பார்க்கின்ற போது ஒரு தாய் தந்தைக்கு இடையிலான தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு எவ்வாறான விடயத்தினூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது என்றால், அந்த குழந்தை பிறந்து சமூகத்தில் சிறப்பான ஒரு குழந்தையாக வளர்கின்ற சமயத்திலும் அந்த குழந்தை நாளைக்கு சிறந்த ஒரு தலைவனாக சமயத்திலும் நாம் அவதானிக்கக்கூடிய சில விஷயங்களினூடாக, அதாவது பாதகமான விடயமாக இருக்கட்டும் சாதகமான விடயமாக இருக்கட்டும், இவ்வாறான விடயங்கள் அடிப்படையூடாக தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய சிறு வயதிலே இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு சிறந்த நெருங்கிய தொடர்பினை ஏற்படுத்துவதன் ஊடாக அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையின் சாதகமான விளைவு பாதகமான விளைவின் அடிப்படையினூடாக சமூகத்தில் இருந்து அறிந்து கொண்டு புரிந்து அவனுடைய செயற்பாடை செய்வதன் காரணமாக சிறந்த ஒரு தலைவனாக உருவாக்க முடிகின்றது.
இது மாத்திரமின்றி ஒரு சிறந்த வழிகாட்டுதல். அதாவது ஒரு குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே இது பிழை இது சரி என்று வழிகாட்டுகின்ற சமயத்தில் தன்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும், தன்னுடைய அயலவர்களாக இருக்கட்டும், இவர்களிடத்தில் பழகின்ற சமயத்தில் பழகின்ற போது கெட்ட விடயங்கள் நல்ல விடயங்களை எடுத்து காட்டுவதனூடாக தன் குழந்தையை சிறந்த பாதையில் வழிநடத்தி கொள்வதனூடாக அந்த குழந்தையை வந்துக்கிட்டு நல்ல விடயமாக இருக்கட்டும் கெட்ட விடயமாக இருந்தும் அதை சிறப்பாக செய்து அவன் பாடசாலைக்கு வருகின்ற சமயத்தில் கூட அவன் நல்ல கல்வியை ஒரு அடிப்படையாக கொண்டு கல்வி முடித்த பின்பு அவன் சிறந்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு தன்னுடைய தாய் தந்தை சிறந்த வழிகாட்டியாக இருக்கட்டும். உதாரணமாக ஒரு குழந்தையை வளர்க்கின்ற சமயம் அவன் ஓலவல் செய்து அவனுடைய பருவ வயதை அடைந்து வருகின்ற சமயத்தில் அவனுக்கான சில இடர்பாடுகள் சமூகத்தில் கிடைக்கின்றன. இதனூடாக வந்துக்கிட்டு அவன் ஏலவல் செய்த பின் அவன் ஏலவலில் சில சமயம் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு குறைவாக எடுக்கின்ற சமயத்தில் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய சிறுவனுக்கு மகன் நீங்கள் ஏலவல் முடித்து நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ரிசல்ட்ஸ் குறைய இருந்துட்டு நீங்கள் படிப்பை மேற்கொள்ளலாம், வேறு ஒரு நிறுவனத்தினூடாகவோ இல்லை வேறு ஒரு கற்கையிலோ வேறு ஒரு கோர்ஸை நீங்கள் செய்வதனூடாக உங்களோட வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று இவ்வாறான சரியான வழிகாட்டில் வழங்குவதனூடாக அந்த சிறுவன் அவனுடைய இளமை பருவத்தில் அவனுடைய கட்டளமை பருவத்தில் அவனுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டுவதாக காணப்படுகின்றான். அடுத்து வந்துட்டு உணர்ச்சி வெளிப்பாடு என்கின்ற சமயத்தில் ஒரு சிறுவனுக்கு அவனுடைய கட்டளமை பருவத்தை அடைகின்ற வேளையில் அவனுக்கான சில உணர்ச்சி வெளிப்பாடுகள் தோன்றும். அதாவது உதாரணமாக காதல் வசப்படுகின்ற சமயத்தில் தன்னுடைய பெற்றோர்களிடமிருந்து ஒரு சிறுவன் தன் பெற்றோர்கள் மீது நெருங்கிய தொடர்பு காணப்படுகின்ற சமயத்தில் தன்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நிலையை மேற்கொள்கின்ற சமயத்தில் தன்னுடைய பெற்றோரிடம் வந்து அப்பா அம்மா நான் இப்படி சேர்ந்திருக்கின்றேன், இப்படி ஒரு பிள்ளையை பார்த்திருக்கேன், எனக்கு அந்த பிள்ளையில் ஒரு ஈர்ப்பு வருகின்றதுன்னு சொல்லி அவன் இப்படி என்னுடைய நண்பியாக இருக்கேன் தோழனாக இருக்கிறேன்னு சொல்லி இப்படி மேற்கொள்கின்ற சமயத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுகின்ற வேளையில் தன்னுடைய தாய் தந்தை வந்துட்டு அவனுக்கு சிறந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு, மகன் இப்படி இருக்கேன், நீங்க பழகுங்க, நல்ல நிலைக்கு வாங்க முதல், அதுக்கப்புறம் உங்களுடைய தீர்மானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்படி செய்யலாம்னு சொல்லி மேற்கொள்கின்றதை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து வந்துக்கிட்டு ஒழுக்கம் மற்றும் விளிம்பியம் அதாவது வந்துட்டு ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் கல்வியே இல்லை என்ற நிலை இந்த சமூகத்தில் காணப்படுகின்றது. இந்த சமூகத்தில் மாத்திரமின்றி இல்லை, உலகளாவிய ரீதியில் சமூக ரீதியிலும் ஒழுக்கம் இல்லாமல் கல்வியே இல்லை என்று, அதாவது வந்துட்டு ஒரு சிறந்த ஒழுக்கம் உள்ள மாணவன் தான் ஒரு சிறந்த நிலைக்கு வரக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது வந்துட்டு அவர் ஒழுக்கம் சிறு வயதிலிருந்து தாய் தந்தை கற்றுக் கொடுக்கின்ற வேளையில், அதாவது பெரியவர்களுக்கு மதிப்பளிக்க கூடணும், இவ்வாறான இடத்தில் நீங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும், இவ்வாறான ஒழுக்க விடயங்களை கற்றுக் கொடுப்பதன் ஊடாக தன்னுடைய தாய் தந்தை வந்துக்கிட்டு சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற சமயத்தில் பாடசாலை மாற்றும் அவன் வேற ஒரு தொழில் வாய்ப்பை மேற்கொள்கின்ற போது அவனுடைய சிறந்த ஒழுக்கத்தின் ஊடாக அவனுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் காரணமாகவும் அவன் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியதாக அந்த இளைஞர் காணப்படுகின்றான். அடுத்து வந்துக்கிட்டு மோட்டிவேஷன், அதாவது ஊக்கம் மற்றும் பாராட்டு. அதாவது வந்துக்கிட்டு சிறு வயதிலிருந்து ஒரு தப்பு செய்தாலோ ஒரு பிழை செய்தாலோ நீங்க இப்படி செய்யக்கூடாது, அடுத்து வந்துட்டு ஒரு படிப்பு விஷயத்தை மேற்கொள்கின்ற போது உதாரணமாக வந்துக்கிட்டு குறைய புள்ளிகளை எடுக்கின்ற போதோ பயிற்சியில் அவனுக்கான ஒரு மோட்டிவேஷன், அதாவது நீங்க இதை விட இன்னும் நல்லா எடுங்க, அடுத்த எக்ஸாம்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று தருவேன் சொல்லி அவனுக்கு சிறு வயதில் இருந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுகின்ற சமயத்தில் வந்துக்கிட்டு அந்த மாணவன் என்ன செய்வான், இன்னும் முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நாட்டில் வந்துட்டு குழந்தையின் அடிப்படையின் ஊடாகத்தான் இளைஞர்களை கையாளுகின்றார், இளைஞர்கள் வளர்கின்றார். இந்த இளைஞர்களை இவ்வாறான அடிப்படையின் தன்மையின் கருத்துக்கள் ஊடாக கையாளுவதனூடாகத்தான் ஒரு சிறுவன் ஒரு இளைஞனாக சமூகத்திற்கு வருகின்றான். இவ்வாறான இளைஞன் வந்துக்கிட்டு சிறு வயதில் மேற்கொள்ளுகின்ற போது தாய் தந்தை கையாளுகின்ற போது ஒரு சிறந்த ஒரு தலைவராக வளரக்கூடிய சந்தர்ப்பமும் இந்நாட்டில் காணப்படுகின்றது. இவ்வாறாக என்னுடைய உரையாடலை நான் முறித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.